தைத்திரிய உபனிஷத் 63வது வகுப்பு பிருகுவள்ளி. தைத்திரிய உபனிஷத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றது. ஒன்று சீக்ஷாவள்ளி, இரண்டாவது பிரம்மவள்ளி அல்லது ஆனந்தவள்ளி. இந்த 2 பகுதிகளையும் முறையாக நாம் 62 வகுப்புகளிலே பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இன்றைக்கு 63வது வகுப்பு பிருகுவள்ளி. இந்த பிருகுவள்ளி என்ற பகுதியை நாம் ஆராய்வதற்கு முன்பாக சில கருத்துக்களை பார்த்துவிட்டு உபநிஷத்திற்குள் செல்லலாம். ஜீவர்கள் என்று சொல்லப்படுகின்ற நம்மிடம் 2 விதமான தன்மைகள் இருப்பதாக பேசப்பட்டது. ஜீவனுடைய 2 சொரூபம் பேசப்பட்டது. அதில் ஒன்று உபாதியுடன் கூடிய சொரூபம், 5 கோஷங்களுடன் கூடிய சொரூபம். அடுத்து 2வது கோஷங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆனந்த சொரூபம். கோஷம் சொல்லிச்சுன்னா நமக்கு தெரியும், உரை போன்ற ஒன்று. இந்த ஆத்மாவிற்கு உரையை போன்று மறைக்கக்கூடிய தன்மையுடன் கூடிய 5 அம்சங்கள். ஒன்று அன்னமய கோஷம், 2வது பிராணமய கோஷம், 3வது மனோமய கோஷம், 4வது விஞ்ஞானமய கோஷம், 5வது ஆனந்தமய கோஷம். ஆக உபாதியுடன் கூடிய 5 கோஷங்களுடன் கூடிய சொரூபம் ஒன்று இந்த ஜீவனுக்கு. அடுத்து 2வது இந்த 5 கோஷங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆனந்த சொரூபம். ஆக கோஷத்துடன் ஜீவர்களை பார்த்தால் இது சோபாதிக சொரூபம். சோபாதிகம் என்றால் உபாதியுடன் கூடியது. இந்த ஜீவனுக்கு உபாதியுடன் கூடியது என்ற உபாதி என்பது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் அல்லது 5 கோஷங்கள். உபாதி என்றால் 3 சரீரம் அல்லது 5 கோஷங்கள். இந்த உபாதி நீங்கிய சொரூபம் ஆத்மஸ்வரூபம் அல்லது ஆனந்த சொரூபம் என்று சொல்லப்பட்டது. உபாதி நீங்கியது, அதை நிருபாதிக சொரூபம். சோபாதிகம் நிருபாதிகம். சோபாதிகம் என்றால் அதனுடன் சேர்ந்தது, நிருபாதிகம் என்றால் அதிலிருந்து நீங்கியது, நீக்கி புரிந்து கொண்டது. அடுத்து ஈஸ்வரனிடத்தில் 2 சொரூபம் பேசப்பட்டது பார்த்தோம். அதிலும் சோபாதிக ஈஸ்வரன், நிருபாதிக ஈஸ்வரன். சோபாதிக ஈஸ்வரன் சொல்லிட்டா ஜெகத்துடன் மாயையுடன் பார்க்கப்படும் பிரம்மம். அந்த தத்துவத்திற்கு பெயர் சோபாதிகம் ஈஸ்வரன் சொல்லி பார்த்தோம். இங்கு உபாதியாக இருப்பது, ஈஸ்வரனுக்கு உபாதியாக இருப்பது இந்த ஜெகத் அல்லது உலகம். ஜீவனுக்கு உபாதியாக இருப்பது 3 சரீரம் அல்லது 5 கோஷங்கள். இவ்விதமாக ஈஸ்வரன் சிருஷ்டியுடன் பார்க்கப்பட்டு பிற்பாடு இந்த சிருஷ்டியை நீக்கி பார்த்தால் சத்தியம் ஞானம் அனந்தம் என்ற லட்சணமான நிருபாதிக ஈஸ்வரன். இந்த 2 கோணங்களில் நம்மால் இதுவரை பார்க்கப்பட்டது. இங்கு நிருபாதிக ஜீவனும் நிருபாதிக ஈஸ்வரனும் ஒன்று ஏகக என்று மகா வாக்கியமும் வந்தது. இதெல்லாம் பார்த்த கருத்துக்களை மறுபடியும் நாம ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஆக இந்த உபாதியின் அடிப்படையில் ஜீவன் படைக்கப்பட்டவன், ஈஸ்வரன் படைப்பவர், ஜெகத்காரணர். ஜீவன் படைக்கப்பட்டவன், ஜெகத்காரியம். அப்போ உபாதி என்ற ஒன்றை நீக்கி பார்த்தால் ஜீவன் ஈஸ்வரன் ஒன்று என்ற கருத்தானது பேசப்பட்டது. பிற்பாடு இப்படி நீக்கி பார்ப்பதனால் வருகின்ற ஞானத்துடைய பலனும் இங்கு பேசப்பட்டது. ஏவம்ஹ வாவா ந தபதி கிமகம் சாத்து ந அகரவம் கிமகம் பாப ந பாப கரவம் பாபம் அகரவம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதாவது நான் ஏன் நல்லது செய்யவில்லை, நான் ஏன் பாபம் செய்தேன் என்ற எண்ணங்கள் பொதுவாக எல்லோரையுமே தாக்குகின்றது. ஆனால் இந்த ஞானத்துடைய பலன் அப்படி தாக்குதல் எதுவும் இருக்காது. இந்த எண்ணங்கள் இந்த ஞானத்தை அடைந்தவனை தாக்காதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆக சுருக்கமாக ஜீவன் முக்தியானது பேசப்பட்டது. இதெல்லாம் பார்த்து முடித்த கருத்துக்கள் தான் முடிச்சாச்சே. எதற்கு இந்த 3வது பகுதி, 3வது வள்ளி என்ற கேள்வி வரும்பொழுது பிருகுவள்ளி என்கின்ற 3வது வள்ளி ஏன் என்பதற்கு ஆச்சாரிய ஆதிசங்கரர் பதில் சொல்லுகின்றார். 4 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் காரணம், தபஸ் என்கின்ற சாதனத்தை காட்டுவதற்கு இந்த வள்ளியானது பேசப்படுகின்றது, தவம். 2வது காரணம், சில உபாசனைகள் வரப்போகின்றது. அது உபாசனை எதுக்கென்றும் பார்க்க போகின்றோம். 3வதாக சில பண்புகளும் வர இருக்கின்றது. 4வது ஞான பலனானது மீண்டும் பேசப்படும். ஆக இதுதான் பிருகுவள்ளியுடைய சாரம். தவம், உபாசனை, சில பண்புகள், ஞான பலன். இந்த 4ம் இந்த பிருகுவள்ளியினுடைய சாரமாக வரப்போகின்ற கருத்துக்கள்.
இதுல 10 அணுவாக்கங்கள் வர இருக்கின்றது. எதற்காக தபஸ் என்ற சாதனத்தை சொல்ல வேண்டும் என்றால், தபஸ் என்றால் என்ன சுருக்கமாக பார்க்கணும். ஞானத்தை அடைந்தால் இப்படிப்பட்ட மோட்ச பலன் என்று சொல்லும் பொழுது இங்கு சொல்லப்பட்ட 5 கோஷத்திற்கு விலட்சணமாக, இந்த கோஷங்களுக்கு அப்பாற்பட்ட, அதிலிருந்து நீங்கிய ஆத்மாவை பிரம்மஸ்வரூபமாக அறிவதுதான் மோட்சம் என்று பலன் ஏற்கனவே பார்த்தோம். மோட்சம் என்ற பலனை அடைய வேண்டும் என்றால் இங்கு உபனிஷத் விதிக்கின்ற நியமம் ஞானம். எதை பற்றிய ஞானம்? ஞானம் என்றால் அறிவு. எதை பற்றிய அறிவு என்றால் இந்த பிரம்மனை பற்றிய அறிவு, பிரம்ம ஞானம். ஆகவே இங்கு ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்லுகின்றார், பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அதை அடைவது நம்முடைய மனம் அல்லது நம்முடைய புத்தியில் தான் இந்த ஞானமானது பெறப்படுகின்றது. ஆக இந்த புத்திக்கு அந்த ஞானத்தை அடைவதற்கு யோகியதை வர வேண்டும். எந்த ஒரு கருத்தையும் சொன்னால் புரிந்து கொள்வதற்கு மனதிற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். சில புத்திக்கு அல்லது மனதிற்கு சில கருத்துக்கள் இலகுவாக புரியும், சிலருக்கு புரிவதற்கு கடினமாக இருக்கும். காரணம் அந்த புத்தியினுடைய அந்த சூட்சும தன்மையை பொறுத்து தான் இருக்கின்றது, ஒருமுகப்பட்ட தன்மையை பொறுத்து இருக்கின்றது. அப்சார்பிங் கெப்பாசிட்டி சொல்றோம் பாருங்க, அது போல சிலருக்கு உடனடியாக புரியும், சிலருக்கு புரிவதில்லை. ஆகவே இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த ஞானத்தை அடைகின்ற புத்திக்கு சில யோகியதை இருக்க வேண்டும். அது எதனால் வரும் என்றால், அந்த எதனால் வரும் என்பதை காட்டுவதற்காக உபனிஷத்தை விரும்புகின்றது. ஞானத்தை அடைய என்ன செய்தால் மனதிற்கு தகுதி வரும் என்பதை காட்ட விரும்புகின்றது. பள்ளிக்கூட படிப்பை கூட எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குது, அப்புறம் 10th படிக்கிறோம், அப்புறம் +2 படிக்கிறோம். ஒவ்வொன்றாக நாம் தகுதியை கூட்டிக் கொண்டே சென்று பிறகு கல்லூரி படிப்பு, பிறகு பிஜி பண்ணுறோம், பிறகு பிஹெச்டிலாம் பண்ணுறோம். அது எதற்காகன்னா ஒவ்வொரு படியிலும் நம்முடைய அறிவை வளர்த்து அந்த நாம் படிக்கின்ற பாடத்துடைய கருத்துக்களை நன்கு புரிந்து கொள்வதற்கு தகுதியை கொடுப்பது தான் ஒவ்வொரு பாடம் அல்லது ஒவ்வொரு படிநிலையும். அதே போல் இந்த ஞானத்தை அடைய என்ன செய்தால் மனதிற்கு இந்த தகுதி வரும் என்பதை காட்ட உபனிஷத்து விரும்புகின்றது. அதற்கு எப்படிப்பட்ட சாதனத்தை ஒருவன் மேற்கொண்டால் உபனிஷத்தை படிக்கும் பொழுதும் அல்லது உபனிஷத்தை கேட்கும் பொழுதும் அதில் சொல்லப்பட்ட ஞானம் நம்முடைய மனதில் புரியும் அல்லது உதிக்கும் என்பதை சொல்ல விரும்புகின்றது. அதற்கான பதில் இங்கு வருகின்றது என்று ஆச்சாரியர் ஆதிசங்கரர் இந்த பகுதிக்கு விளக்கம் எழுதும் பொழுது, பாஷ்யம் பண்ணும் பொழுது சொல்லியிருக்கின்றார். ஆக சாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் உபனிஷத் விரும்புகின்றது. எனவே இங்கு திரும்பவும் சொல்கின்றது, ஒரு கதை மூலமாக இந்த கருத்தையும் அது சொல்லுகின்றது. சங்கரர் இந்த ஞானத்தை இந்திரிய மன சமாதானம் சொல்றார். இந்த மனதிற்கு வர வேண்டிய தகுதி இந்திரிய மன சமாதானம். இந்திரியம் சொன்னா 5 பொறிப்புலன்கள், இவைகளுக்குள் ஒரு ஒருமை இருக்க வேண்டும். அடுத்து மனதும் அதனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இந்திரியம் ஒரு பக்கமும் மனது ஒரு பக்கமும் திரிந்து கொண்டிருந்தால், அது செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த அறிவை நாம் கிரகிக்க முடியாது. பள்ளிக்கூடத்திலோட பார்த்தா டீச்சர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பசங்களை சொல்லுவாங்க கொஞ்சம் கவனின்னு சொல்லிச்சோன்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குங்க பிள்ளைங்க, அல்லது எங்கேயோ கவனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக இங்கே இந்திரியத்தின் மனதின் அமைதி, அதோட ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதைத்தான் இங்கு பேச போகின்றது. ஆக சமாதானம் என்பது எதை குறிக்கின்றது என்றால், பொதுவாக நம்ம என்ன சொல்ல, அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிட்டாங்க அப்படின்னு, என்ன அவங்களுக்குள்ள சண்டை ஏதோ பிரச்சனை இருந்தது, அவங்களுக்குள்ள அதை சமாதானமாக போயிட்டாங்க அப்படி அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இங்கு நாம் வேறு ஒரு பொருளை பார்க்க போகின்றோம். உதாரணம் பார்க்கலாம். ஒரு பொருளை பார்க்க நமக்கு விருப்பம் இல்லை, அறிவு சொல்றது புத்தியிலிருந்து நீ அதை பார்க்காதன்னு சொல்றது. ஆனால் கட்டுப்படாத இந்திரியம் என்ன பண்ணுது? அதை பார்க்கின்றது, கேட்கின்றது, சுவைக்கின்றது. பொதுவாக நமக்கு அதை பார்க்காதீங்கன்னு சொன்னாதான் பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். சும்மா இருந்தாவது பார்க்காத இருப்போம், அதை பார்க்காதீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா உடனே அதை பார்த்து தான் ஆகணும்னு சொல்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அது மனிதனுடைய இயல்பு. ஆகவே இங்கே நம்முடைய அறிவுக்கும் இந்திரியத்துக்கும் சமாதானம் ஏற்படவில்லை. சமாதானம் ஏற்படலைன்னா என்ன அர்த்தம்? ஒன்றாக செல்லவில்லை. அது வேறு திசை, இது வேறு திசையில் இருந்து கொண்டிருக்கின்றது. சொன்னதை கேட்கறதுலன்னு சொல்றார், நம்ம வீட்டு பையனை போல. அதை சமாதானம் சொல்லி சொன்னா அறிவின்படி மனமும் இந்திரியமும் கட்டுப்பாட்டுடன் இருக்கணும். இந்திரியங்களை உலக விஷயங்களில், இன்ப விஷயங்களில் இருந்து நீக்கி கொள்ளுதல் சொல்றார். அதுக்காக எதையும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எது தேவையோ அதில் மட்டும் உன்னுடைய கவனம் இருக்கட்டும், தேவையில்லாதில் சென்று உன்னை நீ வீணாக்கி கொள்ளாதே.
ஆக இந்த மனதையும் சங்கல்பத்திலிருந்து, சங்கல்பம் சொல்லி சொன்னா அது வேண்டும் இது வேண்டும் நினைக்கின்ற அந்த எண்ணங்களிலிருந்து, சிந்தனையிலிருந்து நீ நீக்கிக்கொள் சொல்றார். அப்படி நீக்கிக் கொள்ளுதல், இப்படியாக மனதையும் இந்திரியத்தையும் அமைதிப்படுத்துதல் தான் இந்த சமாதானம். அதற்கு பெயர் இங்கு சாஸ்திரம் சொல்லுகின்றது தபஸ், தவம் சொல்லி சொல்றார். தவம் என்பதற்கு விசாரம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. விசாரம் என்றால் என்கொயரி பண்றது, என்கொயரி அபவுட் வாட் சொல்லி சொன்னா இங்கே நாம் பார்க்க போகின்ற பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை பற்றிய விசாரம். ஆக விசாரம் அல்லது ஆலோசனம், அதை தபஸ்ன்னு சொல்லி சொல்றார். தவம் சொல்லி சொன்னா அந்த தவம் என்பது பொதுவான ஒரு சொல். எல்லாம் தவம் தான். மௌனமா இருக்குது தவம் தான், சாப்பிடாம இருக்குது தவம் தான், எங்க போனாலும் நடந்து போறது தவம் தான், 48 நாள் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போறது அதுவும் ஒரு தவம் தான். அப்படி எதையெல்லாம் நாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு தொடர்ந்து செய்கின்றோமோ அந்த முயற்சிக்கு பெயர் எல்லாம் தவம் தான். ஆக இங்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுகின்றார், விசாரம் அல்லது ஆலோசனம், மீண்டும் மீண்டும் சிந்தித்த. தபக என்ற சொல்லுக்கு இந்த அர்த்தம் எல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆக விசாரம் அல்லது இந்திரிய கட்டுப்பாடு, இதை காட்டுவதற்காக இந்த தபஸ் என்ற சாதனம் ஹைலைட் பண்ணப்படுகின்றது. ஆக இந்த பிருகுவல்லியம் இப்படித்தான் துவங்குகின்றது. இந்த சாதனங்கள்ல யாருக்கு? விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தம அதிகாரி, நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் பர்சன், இப்படிப்பட்ட குணத்துடன் இருந்து பிரம்மவல்லியை படித்து ஞானத்தை அடைவான். நல்ல கூர்மையான புத்தியும் மனவடக்கமும் இந்திரிய ஒழுக்கமும் உடையவன் இந்த பிருகுவல்லியை படித்து அதில் சொல்லப்படுகின்ற ஞானத்தை அல்லது அறிவை அவன் அடைந்து விடுவான். அவனுடைய குணத்திலும் மனதிலும் இந்திரியத்திலும் சில பலவீனங்கள் இருந்தால், மனம் ஒன்று சொல்லணும், புத்தி ஒன்று சொல்லணும், இந்திரியம் ஒன்று செய்துகிட்டு, அப்படி இருந்தால் அவன் மத்தியம அதிகாரி, இடைப்பட்ட ஒரு நபர். அவனை உயர்த்துவதற்காக, இந்த இடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருவனை உயர்த்துவதற்காக இந்த சாதனம் தபஸானது சொல்லப்படுகின்றது. பள்ளிக்கூடத்தில் கூட கொஞ்சம் வீக் பர்சனாக இருப்பார், கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் கவனமாக ஒரு டியூஷன்லாம் கூடுதலாக கொஞ்சம் கவனம் கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்தா மேலே வந்துடுவான். அது போல் இருக்கக்கூடிய மத்தியம அதிகாரி. ஆக உத்தம அதிகாரிக்கு இந்த பகுதி தேவையில்லை, எது பிருகுவல்லியே தேவையில்லை. ஏனென்றால் மன இந்திரிய அமைதியெல்லாம் அவனுக்கு இருக்கின்றது. ஆக மேலும் இரண்டாவது சாதனமாக இங்கு சொல்லப்படுவது உபாசனம். இது அதம அதிகாரிக்கு, அதமன்னு சொல்லி சொன்னா மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ஆள், கடைசி பெஞ்ச் ஆள்னு சொல்லி. பள்ளிக்கூடத்துல கல்லூரில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் சில பேர் இருப்பாங்க, இடையில இருப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே உட்காந்து அப்படியே ஓடி போற ஆள்லாம் இருக்கும். அது போல அதம அதிகாரி. அந்த ஆளுக்கு என்ன சொல்றார்? அவனுடைய புத்தி பிரம்ம தத்துவத்தை கிரகிக்கும் சக்தியை அற்றதாக இருக்கின்றது. அவன் சில விதமான தியான பயிற்சி மூலமாக இந்த மனதில் ஒரு இந்திரியத்திற்கும் மனதிற்கும் ஒரு நேர்கோட்டை உருவாக்குவதற்கு, ஐக்கியத்தை உருவாக்குவதற்கு அவன் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டும், கொஞ்சம் பண்பட வேண்டும், கொஞ்சம் கவனம் அதிகம் கொடுக்கணும். ஆக இந்த சாதாரணமான கீழான அதிகாரிக்காக இந்த உபாசனம் சொல்லி சொன்ன சகுன பிரம்ம உபாசனம், இறைவனுடைய திருநாமங்களை எடுத்துக்கொண்டு மனதில் ஜபம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, அல்லது அந்த இடத்துல அமர்ந்து கொஞ்சம் இறைவனுடைய திருமேனை மனதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த இந்திரியங்களினால் கவனித்து அமர்ந்திருத்தல், இப்படிப்பட்ட எல்லா விதமான பயிற்சிகளின் பெயர் தான் உபாசனம் சொல்லி சொல்றது. ஆக எல்லோருக்கும் சமமாக இருக்கக்கூடிய சில பண்புகளை அதையும் நாம் இங்கு பார்க்க போகின்றோம். குறிப்பாக அன்னத்தை பற்றிய ஒரு கருத்தை பார்க்க போகின்றோம். அன்னம் நான் நிந்தியாது, உணவை நீ பழிக்காதே. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அன்னம் பகு குர்வீத், அன்னத்தை நன்கு நிறைய உற்பத்தி செய்யுங்கள். இங்கு அன்னத்தை நிந்திக்காதே சொல்லி ஒரு பண்பை சொல்லி கொடுக்க போகின்றது. ஆக பின்பு இதனுடைய பிரயோஜனம் பலனையும் சொல்லும். மீண்டும் சொன்ன கருத்தை சில இடங்களில் ரிப்பீட் ஆகும். ஞானியுடைய மனம் இறுதியில் வர்ணிக்கப்படும். இங்கும் சகனாவது தான் சாந்தி பாடம். சிக்ஷாவல்லியில சமுனோமித்ர சமுருணக அதை பார்த்தோம். பிரம்மவல்லிக்கும் இந்த வள்ளிக்கும் சகனாவது தான் சாந்தி பாடம். இந்த முகவரையோடு நாம் என்ன பண்ண போறோம்? இப்பொழுது பிருகுவல்லிக்கு செல்ல இருக்கின்றோம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி மந்திரத்தினுடைய விளக்கத்தை நாம ஏற்கனவே பார்த்து நிறைவு பண்ணியிருக்கோம். ஆக இந்த மந்திரத்தினுடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால், அந்த இறைவன் குரு சிஷ்யர்களாக எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்க 2 பேரையும் காப்பாற்றட்டும். சகனா பவத்து சகனவ் புனத்து, அந்த இறைவன் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும். மீண்டும் சொல்றார், மறுபடியும் சொல்வது எதற்காக என்றால், நம்முடைய மனதில் உள்ள அந்த கோரிக்கையை இறைவன் எடுத்து சமர்ப்பிக்கும் பொழுது மறுபடியும் சொல்வது இந்த வழக்கத்தில் இருக்கு. அடுத்து, எங்களுக்குரிய முயற்சியை நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வோமாக. இதுல ரொம்ப முக்கியம், குரு என்னதான் கவனமா சொல்லி கொடுத்தாலும் சிஷ்யனை என்ன பண்ணணும், அதை கிரகிப்பதற்கு அவனும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். அல்லது சிஷ்யன் நன்கு கேட்பதற்கு தகுதியானவனா இருப்பான், குருவுக்கு ஏதோ காரணத்தினால சரியா சொல்ல முடியாது, அவருக்கு ஏதோ சில காரணங்கள் இருக்கலாம், கவனத்தோடு சொல்லி கொடுக்காம இருக்கலாம். அதனால தான் இங்க சொல்றார், எங்களுக்குரிய முயற்சியை நாங்கள் இருவரும் சேர்ந்து செய்வோமாக. நீங்களும் நல்லா சொல்லி கொடுங்க, நானும் கவனமா கேட்கணும், நீங்களும் எனக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். 2மே இருக்கு, அதனால தான் சொல்ல சேர்ந்து செய்வோமாக. அடுத்து, எங்கள் படிப்பு ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும். சக வீரியம் கரவா வகை, எங்களுடைய படிப்பானது நன்கு தெளிவானதாக, பிரகாசமானதாக, ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும் சொல்லி சொன்ன மேன்மையான தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக உதவுவதாக இருக்கட்டும். அடுத்து, ஓம் சாந்தி மா வித்விஷா வகை, இது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் இந்த மந்திரத்தில் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, இந்த வேதாந்த பாடத்தை படிக்க வந்த குருவிடத்துல வந்த சிஷ்யனுக்கு குரு மேல அபரிபதமான ஒரு பக்தியும் மரியாதையும் இருக்கும். ஆனா அவங்க இடையில எப்படி இடையில பிணக்கு வருமா, வேறுபாடு வருமா சொல்லி சொன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதனால்தான் இந்த மந்திரமானது இந்த கடைசி பகுதி உபயோகப்படுத்துகிறது. மா வித்விஷா வகைஹி, எங்கள் இருவருக்கும் இடையில் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொள்ளாமல் இருப்போமாக. வெறுப்பு வந்துடக்கூடாது சொல்றார். அது வரத்து பல காரணம் இருக்கும். தூரம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கிட்ட நெருங்கினோம்னா தான் சேர்ந்து இருக்கும்போது சில விதமான பிரச்சனைகள் வரும்பொழுது இருவருக்கும் ஒன்று ஒத்து போனா, 2 பேருடைய குணமும் ஒத்து போயிடுச்சுன்னா நெருக்கமாகும், இல்லை என்றால் வெறுப்பு கூடியவுடன் பிரிந்து விடுவார். அதனால தான் சொல்றார், நாங்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாந்தி பாடத்துடைய சுருக்கமான கருத்து. இப்போ பிருகுவள்ளியினுடைய முதல் மந்திரத்தை நம்ம பார்ப்போம். இங்க மந்திரம் என்பது அணுவாக்கன்னு சொல்லுவோம் இந்த தைத்திரிய உபநிஷத்துல. பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தஸ்மா ஏதத் ப்ரோவாச்ச அன்னம் பிராணம் சக்ஷுத் ஸ்ரோத்ரம் மனோவாச்சமிதி தம் ஹோவாச்ச யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यपि संविशन्ति तत् विज्ञासस्व तत् ब्रह्मेति स तपोतप्यत स तपस्तत्वा भृगुर्वै वारुणिः वरुणं पितरम् उपससार अधीहि भगवो ब्रह्मेति तस्मातेतत् प्रोवाच अन्नं प्राणं चक्षुः श्रोत्रं मनोवाचमिति तं होवाच यतो वा इमानि भूतानि जायन्ते येन जातानि जीवन्ति यत् प्रयन्त्यपि संविशन्ति तत् विज्ञासस्व तत् ब्रह्मेति स तपोतप्यत स तपस्तत्वा. பிருகுவள்ளியினுடைய முதல் மந்திரம். மந்திர அர்த்தத்தை பார்த்து விளக்கம் பார்க்கலாம்.
பிருகுவை வாருணிகி. பிருகு என்பது இந்த ரிஷியினுடைய பெயர். ஆகவே இந்த வள்ளிக்கு பிருகுவள்ளி என்றே பெயர் வந்து விட்டது. எப்படி சீக்ஷாவள்ளியில முதல் எழுத்து சீக்ஷான்னு சொல்லி தொடங்கின சீக்ஷாவள்ளி ஆனதோ, அதே போல இங்கு பிருகு என்று தொடங்குவதனால் இந்த பகுதிக்கு பெயர் பிருகுவள்ளி அவர் பெயரிலே வழங்குகின்றது. ஆகவே இந்த வள்ளிக்கு பிருகுவள்ளி என்று பெயர். இங்க அடுத்து பாருங்க, வை பிருகுவை வாருணிகி. வை என்றால் இங்கு இந்த பிரசித்தியை குறிப்பது. எல்லோருக்கும் தெரிந்த பிரசித்தி வாய்ந்த பிருகு என்ற ஒரு மகரிஷி இருந்தார். நம்ம கதை சொல்லுவாங்க பாட்டிலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அது போல இங்க உபநிஷத்தை அப்படி ஆரம்பிக்கின்றது. பகவான் கீதையில மகரிஷிகளுக்குள் நான் பிருகு அகம் சொல்லுவார். பிருகு மகரிஷியாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுவார். அதுல இருந்து தெரிகின்றது இந்த பிருகு மகரிஷினுடைய பிரசித்தம், பெருமை, மகிமை நமக்கு புரிகின்றது. பகவானே சொல்லியிருக்கார். ஆக இவருக்கும் இன்னொரு பேர் இருக்கிறது. என்ன? வாருணி, வருணருடைய புத்திரன். தசரதனுடைய புத்திரன் தாசரதி, ராமருக்கு ஒரு பெயர். அது போல இங்கே வாருணி. வருணம் பிதரம் உபசசார. வருணம் பிதரம், வருண என்கின்ற பெயரை உடைய தந்தையை, அவர் அப்பாவே, அவர் அப்பா பெயர் வந்து வருணன். அந்த வருணரை வருணம் உபசசார அணுகினார். அதீஹி பகவோ பிரம்மேதி. பகவானே, கடவுளே என்று தந்தையை கூப்பிடுறார். பூஜ்யமானவரே அல்லது பூஜைக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, போற்றுதலுக்குரியவரே அப்படி சொல்லி அர்த்தம். பூஜைக்குரியவரே என்றுதான் இங்க அர்த்தம் எடுத்துக் கொள்கின்றோம். அதீஹி உபதேசம் செய்யுங்கள். எதை? பிரம்மத்தை பற்றி அறிவை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று இதி என்று கேட்டார். இங்க அப்பா வீட்டில் தானே இருக்கார். அவர் அணுகினார்லாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொன்னா, ஒரு அறிவை நாம் பெற வேண்டும் என்றால், அப்படி அந்த அறிவை நாம் யாரிடத்தில் பெற விரும்புகின்றோமோ அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்ற முறையை சொல்வது இது. இந்த வார்த்தை அதுதான். வருணர் என்ற பெயரை உடைய தந்தையிடம் பிருகு மகரிஷி அணுகி எனக்கு பிரம்ம ஞானத்தை உபதேசியுங்கள் என்று கேட்டார் அல்லது வேண்டினார். இனி தந்தையும் உபதேசம் செய்கின்றார். குருவானவர் அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை சொல்லி, இந்த லட்சணம் எதற்கு பொருந்துகின்றதோ, லட்சணம்னா புரிஞ்சுக்கணும். நாம சாதாரணமா சொல்லுவோம், ஆமா ஒரு லட்சணம் தெரியாதா சொல்றோமே, அந்த அர்த்தத்துல இல்லை. இங்க லட்சணம் சொன்னா ஒரு பொருளுடைய டெஃபனிஷன், அதை டிஃபைன் பண்றது, அந்த பொருள் எப்படி இருக்கும் என்று சொல்றது, அதுதான் லட்சணம் என்பதற்கு அர்த்தம். நான் சொல்லுகின்ற இந்த தன்மை எதற்கு பொருந்துகின்றதோ அதுதான் பிரம்மன் சொல்லி பொதுவா சொல்லிடுறார். குறிப்பா சொல்லலை, பொதுவா சொல்லிடுறார். இந்த கருத்து 6வது வள்ளி வரை எப்படியே தொடர்ந்து வரும். ஒவ்வொன்றாக இல்லை இல்லை என்று மறுபடியும் வந்து அப்பா இடத்துல கேட்பார். மறுபடியும் போய் நீ தவம் பண்ணு, நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல போகிறேன், நீயே கண்டுபிடின்னு சொல்ல போகின்றார். ஆக பிருகு இந்த உபதேசத்தை வாங்கி கொண்டு அமைதியாக தனியாக சென்று அமர்ந்து சிந்திக்க தொடங்கினார் அல்லது தபஸ் பண்ணார் சொல்ற. தபஸ் என்ற வார்த்தை 2 விதமா அர்த்தம் சொல்றாங்க, பார்ப்போம். முதலில் கண்டுபிடிச்சதை மறுபடியும் என்ன பண்ணுவார்? அப்பா இடத்துல வந்து, இல்லையப்பா நீங்க சொல்றது இதுக்கு பாதி பொருந்தது பாதி பொருந்து இல்லையே சொல்லுவார். அப்படியா? அப்ப மறுபடியும் போய் யோசனை பண்ணுன்னு சொல்லுவார். பிற்பாடு அது இல்லையேன்னு மறுபடியும் வந்து சொல்லுவார். மறுபடியும் போய் தவம் பண்ணுன்னு சொல்லுவார். இப்படியே சொல்லி நிறைவாக அப்பா எந்த ஒரு வாக்கியத்தை பிரம்மத்துக்கு லட்சணமாக சொன்னாரோ அந்த தத்துவம், அந்த லட்சணம் எதற்கு பொருந்துகின்றது என்று கண்டுபிடித்து பிறகு நிறைவை அடைந்தார். அதுதான் இந்த பகுதியிட எல்லாம் கொஞ்சம் இலகுவான பகுதி தான், இருந்தாலும் அந்த முறையை அழகாக சொல்லி கொடுக்கின்றது. ஆக இவ்வாறு ஒவ்வொரு கோஷமாக, அது நான் இல்லை. முதல்ல அன்னமய கோஷம், இந்த ஸ்தூல உடல் நான் இல்லை. பிறகு பிராணமய கோஷம், அதுவும் நான் இல்லை. பிறகு மனம், அதுவும் நான் இல்லை. பிறகு புத்தி நான் இல்லை. புத்தி ஏற்கனவே இல்லை, அது வேற விஷயம், அது நீ இல்லை சொல்லிடுவார். பிறகு ஆனந்தமய கோஷம், அதையும் சொல்லி இது 5மே நீ இல்லை, இதற்கு ஆதாரமாக ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதுதான் நீ அப்படி சொல்லி கண்டுபிடிக்க போறார். ஆக இதுவரை என்ன கதை பகுதி தான். இந்த பகுதி வரை, இந்த கதை பகுதிக்கு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க ஆக்கியாயிகா, கதை என்று சொல்லப்படும். நேரடியாக உபதேசம் வராமல் ஏன் கதை மூலமா உபதேசம் வரணும்? இதுல ஒரே வரி தான் கதை. என்ன? பிருகு மகரிஷி தந்தையாகிய வருணரை அணுகி உபதேசிக்கும்படி கேட்டார். சரி, இந்த கதை எதற்கு என்றால் அதற்காக ஆதிசங்கரர் ரொம்ப அழகா கேள்வி கேட்டு பதிலும் சொல்றார். எதுக்காக கதை வரணும்? தத்துவ ஞானத்தை உபதேசிக்க வந்த பகுதியில் கதை எதுக்கு சொல்லணும்? கதை தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே,
இல்லையா? நம்ம ஆளுங்க கதை விடுறது ரொம்ப கில்லாடிங்க. 2 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு 6 மணி நேரம் கதை சொல்லுவாங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு. அப்படி இருக்கும்போது எங்க கதை எதுக்கு உபநிஷத்துல வரணும்? ஆனால் ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றார், இந்த கதையிலிருந்து சில கருத்துக்களை நாம் பெறலாம்னு சொல்லி சொல்றார். முதல் கருத்து என்ன தெரியுங்களா? குரு அபேக்ஷா. குருவுடைய அவசியம், தேவை இந்த கதையிலிருந்து கிடைக்கின்றது. ஒரு கதை மூலமா சொல்றது என்னன்னா, குருவுடைய தேவை. சில இடத்துல அந்த குருவுடைய லட்சணங்கள் கூட சேர்ந்து வரும். ஆகையினால குருவையும் சிஷ்யனும் சந்திக்க வைப்பது, அந்த முறையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லும் பொழுது இந்த இடத்துல குருவினுடைய தேவை என்ன என்பதை சொல்வதற்காக இந்த கதை பகுதி வருகின்றது சொல்லி சொல்றார். இந்த கதை மட்டும் இல்ல, உபனிஷத்துல கதை என்று வந்தாலே குரு பக்தி அல்லது குருவிற்கான சேவை, அவருடைய தேவை, இதெல்லாம் அங்கே நாம் பார்ப்போம். ரொம்ப விஸ்தாரமாக நாமும் இந்த பரீட்சலோகான் அந்த மந்திரத்துல முண்டகோபநிஷத்துல நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஒரு 2.5 மணி நேர வகுப்புல இந்த குரு சிஷ்யன் அவர்கள் லட்சணம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவா பிகச்சேத், நன்கு படித்தவரும் படித்தபடி அந்த அறிவில் நிற்பவருமாக இருக்கக்கூடிய குருவை நீ அடைய வேண்டும் என்று சொன்னதை நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆக எந்த ஞானமாக இருந்தாலும் குரு இல்லை என்றால் நமக்கு அது வராது, சித்திக்காது. புத்தகத்திலே பார்த்து தெரிஞ்சுக்கலான்னா எதற்கு இத்தனை கல்லூரிகள் பள்ளிக்கூடம்லாம் எதுக்கு இருக்கணும்? ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். எந்த ஒன்றை நாமே படித்தா நம்ம எந்த அளவு புரிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய அறிவினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை வைத்துதான், அந்த அளவிற்கு தான் நாம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு மேலே போய் அதை புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் அது சொல்ல வருகின்ற கருத்து அதற்கு மேம்பட்டதாக இருக்கும். அதனால்தான் பிஜிலாம் வச்சாங்க, எம்பில் வச்சாங்க, பிஹெச்டி வச்சாங்க, அதுக்கு மேலே ஆராய்ச்சி மாணவர்களும் வச்சிருக்காங்க இல்லையா? அதில் அதற்கு மேலே அந்த அறிவை நாம் வளர்த்து கொண்டு செல்வது, ஸ்டாண்டர்டை நம்ம கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். அதுபோல் ஒரு குருவிருந்து நமக்கு சொன்னாதான் அதற்கு மேல் நம்மால் அதை உயர்ந்த நிலையில் உயர்ந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அது போல பிரம்ம ஞானத்திற்கும் கூட கட்டாயம் ஆசிரியர் தேவை. எந்த கல்விக்கும் எப்படி ஆசிரியர் தேவையோ அதே போல இந்த ஆத்ம ஞான கல்விக்கும் கூட ஆசிரியர் கட்டாயம் தேவை. இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுங்களா? சரியா புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை, தவறாக வேறு புரிந்து கொள்வோம். அதுதான் இங்க கஷ்டமே. ஆக குரு இருந்து சொல்லி கொடுத்தா புரியல. ஆக பிருகு என்பவர் ஏற்கனவே பிரசித்தி பெற்ற ஒரு ரிஷி, சாதாரணமானவர் இல்லை. அவரும் கூட ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி குருவை நாடினார். ஆக ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்வார், ஒருவர் ரொம்ப வியாக்கரணம் படிச்சிருக்கலாம், இலக்கணம் ரொம்ப நல்லா படிச்சிருக்கலாம், அல்லது முழு வேதமே கூட அவர் படிச்சிருக்கலாம். ஆனால் வேதாந்தம் படிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆசிரியரிடம் சென்றுதான் படித்து வர வேண்டும். காரணம், அந்த வேதாந்த பகுதியில் வரக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தமானது இப்படித்தான், இந்த இடத்துல இந்த வார்த்தையை அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம், இந்த கீவேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, டெக்னிக்கல் டேர்ம் சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தையோட அர்த்தம் எல்லாம் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அழகாக நமக்கு சொல்லி கொடுத்து விளக்கி விடுவார். நாமே படித்தால் அது நமக்கு நிச்சயமாக புரியாது, சந்தேகம் இல்லை, படிச்சு பார்த்தா தான் தெரியும். சுகர் அவர் பிரம்ம ஞானி, பிறக்கும் போதே ஞானின்னு சொல்றாங்க, வியாசருடைய மகன். ஆனா அவரும் கூட என்ன பண்ணார், ஜனகர் இடத்துல தன்னுடைய மகனை அனுப்பி வச்சார், போய் படிச்சுட்டு வான்னு சொல்லி. ஜனகர் எப்படிப்பட்டவர்? ராஜாவா இருந்த ராஜ ரிஷி, அவர் இடத்துல போய் படிச்சுட்டு, அவருக்கு எங்க நேரம் இருந்தது சொல்லி கொடுக்கறதுக்கு? ராஜாவா இருக்கு. நாமளே பாருங்க, எப்போவாது நம்ம சொன்னோம்னா எதுனா வகுப்புக்கு மற்றது கூப்பிட்டா நேரமே இல்லை அப்படிதான் சொல்றாங்க. நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எனக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்குவோம். எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம் தான். ஆகினால் நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்றது ஜமுக்காலத்துல வடி கட்டின பொய். நேரம் இல்லைன்னு சொல்றது ஒரு சால்ஜாப்புக்காக சொல்றது. ஏதோ கேட்கிறாரு பாவம், அவருக்கும் சொல்லணும், ஒரு சரியான ஒரு காரணத்தை சொல்லணும். அதுக்காக எனக்கெல்லாம் வரதுக்கு பிடிக்கலன்னு சொல்றதை விட கூட நேரம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாசுக்கான வார்த்தை அது. ஆமா, ஆகிங்க முழு வேதமே நாம் படித்திருந்தாலும் கூட வேதாந்தம் என்ற இந்த தத்துவ ஞான பகுதியை, பிரம்ம ஞானம் ஆத்ம ஞான பகுதியை படிப்பதற்காக ஒரு குருவிடத்திலே சென்றுதான் ஆக வேண்டும். குருவிருந்து பயிற்றிலரில் குணமில்லை என்று குறவனாகி, அழகா சொல்றார். ஆக எப்படிப்பட்டவராக இருந்தாலும், எவ்வளவு உலகியல் கல்வி நாம் பெற்றிருந்தாலும் வேதாந்தத்திற்கு அதற்குரிய ஆசிரியரை நாடத்தான் வேண்டும். ச குருமேவா பிகச்சத், நீ குருவை நாடித்தான் ஆக வேண்டும், தேடித்தான் ஆக வேண்டும் சொல்லி சொல்றார். ஆகவே குருவுடைய தேவையை உணர்த்துகின்றது இந்த கதை. இரண்டாவது கருத்து வித்யா ஸ்துதி, ஞானத்தினுடைய மகிமை பெருமை பேசப்படுகின்றது.
இப்படிப்பட்ட ரிஷி இப்படிப்பட்ட குருவை அடைந்து இப்படிப்பட்ட ஞானத்தை அடைந்தார் என்னும் பொழுது அப்ப அந்த ஞானம் ரொம்ப உசந்ததா தான் இருக்கணும். இப்படிப்பட்ட பலனை அடைந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த வித்தையுடைய மகிமை நமக்கு தெரிகின்றது சொல்றார். நாம் எதை அடைய வேண்டுமோ அதன் பெருமை தெரியாதவரை மெதுவாகத்தான் முயற்சி செய்வோம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும் சொல்லி நினைப்போம். முயற்சியில் ஒரு தொய்வும் இருக்கும், அல்லது முயற்சியே இல்லாமலும் போய்விடும். ஆக ஆத்ம ஞானத்துடைய பலன் நமக்கு தெரியத்தான் அதில் நமக்கு நன்கு ஈடுபாடும் வரும். ஆகவே தான் பகவான் 13வது அத்தியாயத்துல தத்துவ ஞானார்த்த தர்சனம் சொல்றார். தத்துவ ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு வருகின்ற பலன் என்ன என்பது ஒரு பண்பாக பகவான் 13வது அத்தியாயத்தை அழகா சொல்றார். ஆக பலனை சிந்திப்பதே ஆர்வத்தை தூண்டும் சொல்றார். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் அதனுடைய பிரயோஜனத்தை அதிகம் சொல்ல என்ன பண்ணுவோம், அதை வாங்கணுன்ற ஒரு ஆர்வத்தின மனசை கிரியேட் பண்றாங்க, பலனு தெரியணும். அடுத்து 3வது சாதனானி, சில சாதனங்கள், சில மீன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பார். விதவிதமான சாதனங்கள் கதையின் மூலமாக நாம் அடையலாம். இங்கேயே கூட ஒரு சாதனை வருகின்றது. என்ன? வருணம் பிதரம் உபசசார. நல்ல வார்த்தை இது. தந்தை வீட்டிலே இருக்கார், பின் எதற்காக தந்தை அடைந்தார் என்று சொல்ல வேண்டும்? வீட்டுல தானே இருக்கார், எப்பவும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார். அப்பாவை பார்க்காத வீட்டில் இருக்க முடியும்? இவ்வளவு காலம் தந்தை என்று பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவனுடைய பார்வையில் ஒரு மாற்றம் வருகின்றது, குரு என்ற மாற்றம் வருகின்றது. நம்ம தேசத்துடைய கலாச்சாரத்துல அப்பா மூலமா தான் கல்வி என்பது உயர்ந்ததாக விசேஷமா சொல்லப்படுகின்றது. ஏன் தெரியுங்களா? ஒரு அப்பாவா இருக்கிறவர் என்ன பண்ணுவார், தன் மகனுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லாவற்றையும் பாக்கி இல்லாம தெளிவா சொல்லி கொடுத்துருவார், எதையும் மிச்சம் வைக்க மாட்டார். அடுத்து சரியான கல்வியை தான் தன்னுடைய மகனுக்கு அப்பா சொல்லி கொடுப்பார். எந்த தாய் தந்தையாவது தன்னுடைய பிள்ளைங்களுக்கு தவறு வரணும்னு நினைப்பாங்களா, தீமை வரணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டான். ஆனால் இதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, படிக்கின்ற சிஷியனாக வருகிற தன்னுடைய மகனுக்கு நம்ம அப்பா தானே அப்படி ஒரு லெத்தார்ஜிக்கு வந்துடும். ஆப்பா, ஒரு கவனமின்மை, அவ்வளவு ஸ்ரத்த வராது. அதுவும் ஒரு காரணமா இருக்கின்றது. ஆக இங்கு இதுவரை தன்னுடைய அப்பான்னு சொல்லி பார்த்தான், இப்பொழுது குரு என்ற பார்வையில் அணுகினான். இதை காட்டுறதுக்கு அதாவது இந்த கதையா அர்ஜுனன் கூட, அர்ஜுனன் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு அத்தை பையன், குந்தி அம்மா குந்தி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தை. 2 பேரும் மாமா மச்சான் தானே, அவ்வளோ நாள் பழகினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. ஆனா ஒரு நாளும் பகவான் இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை பற்றிய கீதை பற்றிய உபதேசத்துல ஆரம்பிக்கவே இல்லை. எங்க ஆரம்பிச்சார்? தேவையான நேரத்துல. அதுவும் கூட சிஷ்யனானவன் சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தே அகம், என்னுடைய அறிவில் ஏழ்மை புகுந்து விட்டது, நான் கற்ற கல்வி எதுவுமே இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு பயன்படவில்லை, ஆக உங்களை சரணடைந்தவனாக இருக்கின்றேன், உங்களிடத்தில் சிஷ்யனாக இருக்கின்றேன், உங்களை நான் குருவாக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே எனக்கு அறிவை கொடுத்து காப்பாற்றுன்னு சொல்லி சரணடைந்த பிற்பாடுதான் பகவான் வாயை திறந்து பேசுறார். பிருகசன்னிவ, கொஞ்சம் லேசா ஒரு புன்னகப்பவரை போல, சிரிப்பவரை போல, இந்த இளம் புன்னகை, சில நேரம் சிரிப்பண்ணாம. அந்த பிருகசன்னிவன்ற வார்த்தைக்கு உரை ஆசிரியர்கள் பக்கமா எழுதுறாங்க, என்னென்ன அர்த்தம்லாம் அது உள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் பெரியவங்களுடைய விசேஷத்தை காட்டுகின்றது. அப்படி அவர் சரணடைந்து குருவாக ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களுடைய சிஷ்யன் சொன்ன பிற்பாடுதான் பகவானை உபதேசத்தை ஆரம்பிச்சாராம். அது முன்ன பகவானுக்கு தெரியுமா தெரியாதா ஆத்ம தத்துவ ஞானம்லாம்? ஏன் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை பேசல. அதைத்தான் பிற்பாடு இந்த கீதையில அத்தியாயத்தை ஒரு இடத்துல சொல்லுவான், நான் உங்களிடத்துல அந்த அவருடைய மேன்மையை, அந்த விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்த பிற்பாடு அவனுக்கு ஒரு மாதிரி எண்ணம் வந்தது, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இப்படிலாம் நடந்துகிட்டேன். அவருடைய பெருந்தன்மையை, பெரிய விஷயத்தை, அவருக்கு ஆற்றலை புரியாமல் சொல்றான். சாப்பிடும் பொழுது, நடந்து செல்லும் பொழுது, அருகில் இருக்கும் பொழுது, நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது எல்லாம் உங்களிடத்துல நான் வேற மாதிரி நடந்திருப்பேன் பகவானே, உங்களை வேற மாதிரி வார்த்தையில கிருஷ்ணா அல்லது யாதவா அப்படிலாம் சொல்லியிருப்பேன், அதுக்கெல்லாம் என்னை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, இருந்தாலும் கூட. ஆக இங்க தந்தையை பகவானே என்று அழைக்கின்றார். தன் மனதில் உள்ள பாவனையை, பணிவை தெரிவிக்கின்றார். மனதில் இந்த பண்பு வரவில்லை என்றால் என்ன பண்பு? பணிவு என்கின்ற பண்பு வரவில்லை என்றால் இந்த ஞானம் வராது. அப்படிப்பட்ட மனதில் ஞானம் சென்று தங்காது. அப்படிப்பட்ட மனதை உடையவன் ஞானத்தையும் பெற முடியாது. பணியுமாம் என்றும் பெருமை. பெருமை ஒருவருக்கு எதில் என்ன? பணிவுல தான் இருக்கு. பெரிய ஆளா இருந்து அவர் பணிவா நடந்தாருன்னா அது இன்னும் கூட என்னன்னா, செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு சொல்றார் திருவள்ளுவர். அவருக்கு இன்னும் அது ஒரு விதமான செல்வத்தை போன்றது. ஆக குருவை அடைவதற்கு முன்பாக யோக சாதனைகள் செய்திருந்தால்
மனம் இந்த பொறி புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும். அதனால் என்னாக இருக்கும், எந்த பெரியவரை பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் சொல்லுகின்ற பணிகின்ற பக்கம் வந்திருக்கும் சொல்றாரு. இல்லை என்றால் என்ன ஆகும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவர் என்ன பெருசா எனக்கு சொல்றது, எனக்கெல்லாம் தெரியும், அவரும் மனுஷன் தானே, அவர் எதுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிலாம் வந்துடுமா. அப்பாவும் மனுஷன்தான், தாத்தாவும் மனுஷன்தான், அம்மாவும் மனுஷன்தான். ஆனால் நம்ம பாவனை அவங்க இடத்துல எப்படி இருக்கு, ஆக பணிவு அவ்வளவு சுலபமாக வராது. ஆக இங்கு எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லித்தாருங்கள் அப்படி சொல்லி கேட்கின்றாங்க. யாருக்காவது இது முடியுமா, எனக்கு ஒன்றும் தெரியல சுவாமி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது அவ்வளவு சுலபமா வரதில்லை. எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பக்குவம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மனசு தான் எனக்கு தெரியல, எனக்கு தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன்னு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லி சொன்னா அந்த மனது அந்த அளவுக்கு பண்பட்டு இருந்தால்தான் ஒருவரால் அப்படி ஒரு வார்த்தையை இன்னொரு இடத்துல சொல்லி பணிந்து அமர்ந்து கேட்டு தெரிந்து கொள்ளும். இல்லைன்னா முடியாது. அதான் கேட்கிறார். கார்பண்ய தோஷம் சொல்றாரு பாருங்க. இந்த இடத்துல அறிவில் ஏழ்மை புகுந்து விட்டது. எவ்வளோ படிச்சிருக்கான், குருகுலத்துல கிருபாச்சாரியர் தான் படிச்சிருக்கான், வில்வித்தியில அவன் தான் நம்பர் 1 அந்த காலத்துல. துரோணர் இடத்துல படிச்சிருக்கா. தனஞ்சயன் பெரிய செல்வத்துக்கு அதிபதி, அவன் இடத்துல இருக்க காண்டிபதியோட சப்தத்தை கேட்டாவே அந்த காலத்துல இருந்த அத்தனை சத்திரியர்களும் அப்படி ஒரு திகைப்பு வருமா, அவங்க மனசுல பயம் வரும்னு சொல்லுவாங்க. ஆகவே எவ்வளவு நாம் அறிவை பெற்றிருந்தாலும் தர்க்க முதலிகள் படித்திருந்தாலும் கூட இந்த பணிவு என்பது ரொம்ப முக்கியம், அது வருவதில்லை. ஆகவே எவ்வளவு மூடனாக குருவிடத்தில் செல்கின்றோமோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்றார் ஒருவர். ஏனென்றால் சிஷ்யனுக்கும் நல்லது, குருவுக்கும் நல்லது. இப்போ கிளீன் ஸ்லேட்டா இருந்தா எழுதலாம், அதில் நிறைய எழுதி கிரிக்கிறதுனா என்ன பண்ணணும், அதை முதல்ல அழிக்கணும், ஒரு பாடம் அதை எழுதணும், 2 வேலை பண்ணணும். அதான் சொல்றேன். ஆகவே பணிவு மிக மிக முக்கியம். ஓப்பன் மைண்டா போறது நல்லதுன்னு சொல்றார். ஆக பெரிய ராஜாக்கள் எல்லாம் புராணங்கள்ல கதைகள்லாம் பார்த்தோன்னு சொன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள்ல தான் அவர்கள் குருகுலத்தை அமைத்திருப்பார்கள். இருந்தாலும் ராஜா சொன்னா அவர் வருவார் என்பது விஷயம் வேற. ஆனாலும் கூட ராஜா என்ன பண்ணுவார் சொன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு போவார். அவர் இடத்துக்கு அந்த குருகுலத்துக்கு முன்பு ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 1/4 கிலோமீட்டர் முன்னையே ரதத்தை நிறுத்தி தோண்டிய எதுனா அலங்காரம் முடியெல்லாம் வச்சிருப்பார் பாருங்க, கிரீட்டெல்லாம், அதெல்லாம் எடுத்து ரதத்தில் இருக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வச்சுட்டு சாதாரணமானவராக தான் அந்த குருகுலத்தில் சென்று அந்த ரிஷிகள் எடுத்து நமஸ்காரம் பண்ணி ஆலோசனை செய்து, அல்லது எனக்கு இந்த அறிவை கொடுங்கள், எனக்கு இப்படி ஒரு விஷயத்துல சந்தேகம் இருக்கு, தர்ம விஷயத்த சந்தேகம் இருக்கு, ராஜ்ய விஷயத்த சந்தேகம் இருக்கு, அல்லது தத்துவ விசாரத்த சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டு வந்து வாழ்க்கை நடத்தி இருக்கின்றார். அப்படிதான் பார்த்து இருக்கின்றோம். நாம் ராஜாவா போகல, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மாணவனாக செல்வது. அதனால்தான் முருகன் இடத்திலே சிவபெருமான் இந்த பிரணவ மந்திரத்துக்கு சொல்லிவிடும் போது என்ன சொல்றார், இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன், நீ சிஷியனா இருந்து கேளுங்கன்னு சொல்ற. அதுதானே அப்பாவுக்கு உபதேசம் பண்ணவர் சொல்றோம் இல்லையா. அதெல்லாம் ஒரு பண்பை குறிப்பது, அதெல்லாம் ஒரு தகுதியை குறிக்கின்ற சில விஷயங்கள். அப்படிதான் குருவை அடைந்தார்கள். ஆக இதெல்லாம் எதை குறிக்கின்றதால பணிவை குறிக்கின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணிவு இல்லை என்றால் ஞானத்திற்கு வாய்ப்பே இல்லை. பணிவில்லாத மனசுல ஆசிரியர் எவ்வளவு விஷயத்தை போட்டாலும் அது என்ன ஆகாது, உள்ள போகாது. இந்த பந்து அடிச்சா எப்படி திரும்பி வருமோ அது போல உள்ள போய் சேரவே சேராது. ஆக கட்டோபனிஷத் கதையில கூட இந்த விவேகம் வைராகியம் பற்றிய சில குறிப்பெல்லாம் வருகின்றது கட்டோபனிஷத்துல. ஆமா, நச்சிகேதன் குருவை பார்க்கறதுக்கு 3 நாட்கள் தங்கியிருக்கான். சாதாரண குரு இல்லை, யமதர்மராஜா. யமன்னா நான் பயந்துக்குவோம், ஆனா அங்கேயே போயிட்டார். போன பிற்பாடு அவர் என்ன கேட்டாரு, யமதர்மராஜாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் 3 நாள் ஊர்ல இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. இருக்கா, வீட்டுக்குள்ள கூப்பிட்டா கூட போகல, வாசப்படியிலேயே வெளியவே காத்திருக்கின்றோம். அது இன்னொரு கருத்து. நாம் யாரை தேடி போறோமோ அந்த வீட்டில் எஜமானன் இல்லைன்னு சொன்னா நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. எவ்வளவு பண்புகளா இருந்திருக்கு பாருங்க. வெளியே காத்திருக்கார். அப்புறம் 3 நாட்கள் காத்திருந்த பிற்பாடு யமதர்மராஜா வரார். வந்த பிற்பாடு 3 நாட்கள் காத்திருக்க வைத்ததற்காக மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நமஸ்காரம் சொல்லி, சின்ன பையன்தான், நமஸ்காரம் சொல்லி அதற்காக நான் 3 வரங்கள் உனக்கு கொடுக்க இருக்கிறேன்னு கேளுன்னு சொல்லி கேட்கிறார். அதெல்லாம் அந்த கதையில வருகின்றது, உபநிஷத்துல பார்க்கிறோம், கட்டோபநிஷத்துல. ஆக இங்க குருவை அணுக வேண்டும் என்பதே ஒரு சாதனம். சரி, எனக்கு பிராரப்தம் இருந்தா குரு என் வீடை தேடி வந்து எனக்கு சொல்லுவார், அப்படிலாம் கிடையாது. குருவை சிஷ்யன்தான் நாடி செல்ல வேண்டும், நாம் தான் போகணும்.
ஆக மேற்கண்டவாறு கேட்ட பிருகுவிற்கு எப்படிப்பட்ட பதில் கிடைக்கின்றது அதை பார்க்கலாம். தஸ்மாத் ஏதத் புரோவாச்ச. தஸ்மா என்றால் அவனுக்கு, எவனுக்கு? பிருகுவிற்கு. சிஷ்யன் என்கின்ற பாவனையில் கேட்ட பிருகுவிற்கு பதில் சொல்லுகின்றார். என்ன பதில்? ஏதத், இதை அடுத்த பகுதி வருவது என்ன? புரோவாச்ச, உபதேசம் செய்தார். தன்னை அணுகி தனக்கு அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி அறிவை கொடுங்கள், உபதேசிங்கள் என்று கேட்ட அந்த பிருகுவிற்கு புரோவாச்ச உபதேசம் செய்தார். இதற்கு பிற்பாடு சொல்லப்படுகின்ற கருத்தை எல்லாம் உபதேசம் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்? சுருக்கமாக உபநிஷத்துக்கு பேசுகின்றது. மீண்டும் அன்னமய கோஷம் ஆரம்பிச்சா நீளமா போகும் என்பதற்காக சுருக்கமாக இங்கு கருத்துக்கள்லாம் வருகின்றது. காரணம் என்ன? இதற்கு முன்பு 2 பகுதிகளை நாம் விஸ்தாரமாக விளக்கமாக பார்த்திருப்பதால் இந்த இடத்துல சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறார். தொம்பத விசாரம். இந்த இடத்துல வருவதெல்லாம் என்ன? ஜீவனை பற்றி விசாரம். ஜீவன் சொல்லி சொன்னா இந்த உடல் எடுத்து வந்துள்ள நம்மை பற்றிய விசாரம். அதை தொம்பத விசாரம் சொல்லுவோம். தத்பத விசாரம் சொல்லி சொன்னா ஈஸ்வரனை பற்றிய விசாரம். ஆக இங்க தொம்பத விசாரம் சொல்லி சொன்னா ஆத்மாவை பற்றிய விசாரம், நம்மை பற்றிய விசாரம், தனி ஒரு மனிதனை பற்றிய விசாரம் சொல்லி எடுத்துக்கணும். அதற்காக சில சாதனங்களை சொல்வார். முதலில் பஞ்ச கோஷத்தை சொல்ல போகின்றார். பிற்பாடு பிரம்மத்திற்கு ஒரு பொதுவான லட்சணத்தை சொல்ல போகின்றார். இந்த இடத்துல இந்த லட்சணம் எதற்கு எங்கு பொருந்துகின்றதோ அதுதான் பிரம்மன் சொல்றார். நம்ம ஒருத்தர் வீடு கேட்டேன்னு சொல்லி சொன்னா ஒரு தெருவை சொல்லி அந்த தெருவில் இருக்க வீடு, அந்த வீட்டினுடைய முன் போர்ஷன், அதெல்லாம் இப்படிலாம் சொல்லி இப்படி எந்த வீடு இருக்கோ அந்த வீடு தாங்க நீங்க கேட்குற வீடுன்னு சொல்றது போல இந்த இடத்துல நான் இந்த ஒரு லட்சணத்தை சொல்றேன். பொதுவாக ஒரு லட்சணத்தை, இந்த லட்சணத்தை நீ நன்கு விசாரம் செய், ஆராய்ந்து பார். இந்த லட்சணம் எந்த ஒரு பொருளுக்கு பொருந்துகின்றதோ அதுதான் பிரம்ம என்று நீ புரிந்து கொள் சொல்லி சொல்றார். அதை நீயே கண்டுபிடி சொல்லி சொல்றார். பிறகு பிருகு என்ன பண்ணுவார்? இதை கேட்டு விட்டு சென்று தனியாக அமர்ந்து கொஞ்சம் தபஸ் பண்றார். தபஸ் பண்றது சொல்லிச்சா 2 அர்த்தம் அதையும் பார்க்கலாம். அந்த தவத்தினுடைய முடிவில் அன்னமய கோஷம் பிரம்ம சொல்றார். இந்த உணவினால் உருவாகி உணவாலேயே காக்கப்பட்டு உணவாக செல்லுகின்ற இந்த உடல் இருக்கு, இதுதான் பிரம்மன்னு சொல்லி முதல் நினைச்சுட்டார். எல்லாருக்கும் அப்படித்தானே எண்ணம் இருக்கு. இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு நமக்கு எதுனா ஒரு புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? இல்லையே. இந்த உடலே நான் தான் நினைக்கிறோம். உடலை பிரிச்சு கூட பார்க்கல. ஆனா ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்லணும்? சில நேரத்துல டாக்டர் இடத்துல போனா என்னுடைய உடம்பு சரியில்லைன்னு சொல்றோம். அந்த வார்த்தை எடுத்து யோசித்திருப்போமா? அப்ப என்னுடைய உடம்பு சரியில்லை சொல்லி சொன்னா என்னுடையது நான் இல்லையே. என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய பேனா, என்னுடைய பென்சில், ஏதோ இருக்கு, என்னுடைய புத்தகம். அப்ப என்னுடையது சொல்றது என்னிலிருந்து வேறுபட்டது தானே. டாக்டர் இடத்துல போய் அதுதான் சொல்லுவோம். டாக்டர் என்னுடைய உடம்பு சரியில்லை, அடுத்து என்னுடைய மனது சரியில்லை, என்னுடைய புத்தி ஏன் இப்படி போறது? அப்ப என்னுடையதுன்னு சொல்லி சொல்லும்பொழுது அது நான் இல்லை என்பது அந்த வார்த்தையை நமக்கு விளக்கிடுது. ஆனால் ஒரு நாளாவது அப்படி சிந்திச்சிருக்குமானா இல்லை. நல்ல காலம், அது நல்லதுதான். டாக்டர் இடத்துல போயிட்டு நான் சரியில்லைன்னா அப்படி இப்படி பார்ப்பார், வேற ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணிடுவார். நான் அதுக்காக டாக்டர் இல்லைன்னுடுவார். சாதாரணமாக உபயோகப்படுத்த அந்த வார்த்தைகளே பாருங்க, என்னுடையது. அப்போ நான் வேறு, என்னுடையது வேறு தான். ஆனால் இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட பொருள்களை எல்லாம் என்னுடையது சொல்லி சொல்லுவோம். என்னுடைய பையன், என்னுடைய மகன், என்னுடைய மகள், இல்லையா, என்னுடைய வீடு, என்னுடைய உறவு, என்னுடைய கிராமம், என்னுடைய நாடு எல்லாம் சொல்லி சொல்லுவோம். ஆனா இந்த உடல் அருகில் வந்த பிறகு இந்த உடலை நான் என்றே சொல்லுகின்ற பழக்கம் இருக்கு. ஆக ஒரு நேரத்தில் நான் சொல்றேன் இந்த உடலை, ஒரு நேரத்துல என்னுடையதுன்னு சொல்லி சொல்றோம். 2 விதத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றோம். ஆகவே இங்க பிருகுவானர் என்ன பண்ணாருன்னா, நீ சென்று தவம் பண்ணு, மீண்டும் பிருகு வருவார். இல்லை, இந்த நீங்க சொன்ன வார்த்தை பாதி பொருந்து இல்லையே குருவேன்னு சொல்லி சொன்னா, சரி பரவாயில்ல, மறுபடியும் போய் தவம் பண்ணு. இப்படியே 5-6 முறை அனுப்பிய பிறகுதான் அவருக்கு என்ன பதில் தெரிந்து விடுகின்றது. ஆக நான் சொல்லுகின்ற பிரம்மத்துள் லட்சணம் பொருந்துகின்ற வரை, பொருந்தவில்லைன்னா பரவாயில்ல, மறுபடியும் போய் சிந்தனை பண்ணு. அதனால்தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு வார்த்தையும் சாஸ்திர வார்த்தைகளை நாம் காதில் கேட்ட பிறகு அந்த வார்த்தையில குறையோ குற்றமோ நீ கண்டுபிடிக்காதே, அந்த வார்த்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் வரை முயற்சி பண்ணு. அதுதான் அங்க முக்கியம். நீ அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும் வரை நீ முயற்சி பண்ண. அந்த முயற்சிக்கு பேர் தான் இங்க தவம் சொல்லி சொல்றோம். ஆக இவ்விதமாக 5 முறை மீண்டும் வந்து 5 கோஷங்களை, அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷங்களை நீக்கிய பிறகு அதற்கு ஆதாரமாக எது ஒன்று இருக்கின்றதோ
அதுதான் ஆனந்த பிரம்மம் என்று தெரிந்ததும் குருவிடத்துல வர்றதை நிறுத்திட்டார் சொல்லுவார். குருவிடம் வராது 2 காரணம் இருக்கு. ஒன்று ஞானத்தை அடைந்து நிறைவு பெற்று விட்டார் சொல்லி அர்த்தம், இன்னொன்று உலகத்திற்குள் சென்று விட்டார் சொல்லி அர்த்தம். இது ஒன்னும் சரியா வரல, புரியல, நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிட்டோம் அப்படி அர்த்தம். ஆக முதல்ல தொம்பதல ஞானம் சொல்ல போகின்றார். தொம்பதம் சொல்லி சொன்னா ஜீவஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள சில உபாயத்தை சொல்ல போகின்றார். நல்ல அழகான பகுதிங்க இது. இந்த பகுதியை சாதாரணமா சாமான்யமாகவே ஒழுங்கா கேட்டோம்னு சொல்லி சொன்னா, படிப்படியா இந்த உடல் நீ இல்லை, உன்னில்ல சென்று வருகின்ற பிராணன் இருக்கு, அதுவும் கூட நீ இல்லை, பிறகு இந்த மனசு இருக்கு, அதுவும் நீ எப்படி நீ இல்லை, பிறகு இந்த புத்தி அதுவும் கூட எப்படி இல்லை என்று சொல்லி கடைசியாக இவை அனைத்திற்கும் ஆதாரமாக சாட்சியாக எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த ஒன்றிற்கு பெயர்தான் பிரம்ம, அந்த பிரம்மத்தான் நீ என்று அழகாக சொல்லி கொடுக்க போகின்றது இந்த இடத்துல. ஆக அன்னம் பிராணம் சக்ஷு ஸ்ரோத்ரம் மனோவாச்சமிதி. அன்னம் அன்னமய கோஷம், அன்னமய கோஷத்தை உபதேசம் செய்தார் என்று பொருள். இந்த சொற்கள் எல்லாம் ஜீவாத்மாவுடைய தத்துவத்தை அறிவதற்கான உபாயங்கள். பிற்பாடு பிராணமய கோஷத்தை பற்றி சொல்லுவார். 3வது சக்ஷு ஸ்ரோத்ரம், கண் காது முதல் இந்திரியங்கள். 4வது மனக, நம்முடைய மனம். அப்புறம் வாக்கு, நம்முடைய சொற்கள். இதி, இப்படி உபதேசத்தை அவர் செய்து நேரடியாக பார்த்தா இதுல என்ன சம்பந்தம் நமக்கு புரியும் சொல்லி சொன்னா, இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரம்ம ஞானத்திற்கு உபாயமான தத்துவத்தை நான் சொல்லுகின்றேன். நேரடியாக பிரம்மன் இதுதான் என்று சொல்லவில்லை. காரணம், அது நேரடியாக அப்படி சுட்டி காட்டக்கூடிய ஒரு பொருளாக இல்லை என்பதுதான் இங்க பிரச்சனையே. ஏனென்றால் அது நாமாக தானாக சப்ஜெக்டாக இருக்குது. சப்ஜெக்ட் எப்போ ஆப்ஜெக்ட் ஆகும்? அப்படி ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்ட் இல்லையே. சப்ஜெக்ட் நெவர் பிகம் அன் ஆப்ஜெக்ட் சொல்றது போல நானாக இருந்து கொண்டு என்னையும் எனக்கு தெரியல என்பதுதான் ப்ராப்ளம். அதை உணர்த்துவதற்காக மெதுமெதுவாக சிஷ்யனுடைய அந்த எண்ணத்தை, பாவனையை அகமுகமாக உள்முகமாக திருப்பி அதை மெதுமெதுவாக புரிய வைப்பதற்காக செய்கின்ற உத்தமமான உயர்ந்தது ஒரு முயற்சியை தான் இங்கு இந்த பிருகுவழியில் செய்ய போகின்றார். ஆகவே இதுதான் பிரம்மன் என்று சொல்லவில்லை, நேரடியாக பதில் சொல்ல போவதும் இல்லை. பிரம்மத்தை அடைய உபாயத்தை சொல்லி பிரம்மத்திற்கான சாமானியமான லட்சணத்தை இங்கு சொல்லி விடுகின்றார். ஆக முதலில் அன்னம், இந்த அன்னமய கோஷம் உணவு, அதையே சொல்ல போகின்றார். பிறகு பிராணன், நாம் சுவாசிக்கிற இந்த பிராணன். பிறகு சக்ஷு ஸ்ரோத்ரம், சக்ஷு என்றால் கண், பிறகு ஸ்ரோத்ரம் என்றால் காதுகள், பிறகு மனம் அல்லது வாக்கு என்றால் கர்மேந்திரியன், செயல்படும் செயற்கருவிகள். கர்மேந்திரியன் என்கின்ற இந்த நாக்கு இருக்க 2 வேலையை பண்றது. ஒன்று சுவைக்கின்ற நாக்கு, சுவை என்ற அறிவை தருகின்ற ஞானேந்திரியம். பிறகு பேசுகின்ற நாக்கு கர்மேந்திரம், 2 வேலையும் பண்றது. ஆக இதையெல்லாம் சொல்லி ஜீவனை பற்றிய தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான உபாயத்தை சொன்னார். அடுத்து சொல் பாருங்க, தம்ஹ உவாச்ச. தம் என்றால் அந்த சிஷ்யனுக்கு மீண்டும், உவாச்ச சொன்னார், மீண்டும் இதை சொன்னார். என்ன? இனி வருகின்ற பகுதியெல்லாம் ஈஸ்வரனுக்கு ஒரு சாமானியமான லட்சணம். இப்போ ஒரு பொதுவான ஒரு லட்சணம் ஒன்று சொல்றேன்னு வச்சுங்களேன். அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. நான் மிருகம் சொல்லி சொன்னா எது எல்லாம் மிருகம்? ஒருத்தர் சொல்றார் 4 கால்களை உடையதாக எது எல்லாம் இருக்கு அதெல்லாம் மிருகம் தான். 2 காலில் இருக்கால் மிருகமா இல்லையான்னா அது வேற விஷயம். ஆக மிருகத்திற்கு இது போல பொதுவான லட்சணங்களை சொல்லி இந்த லட்சணம் எங்கு பொருந்துகின்றதோ அது போல இங்க ஒரு லட்சணத்தை சொல்ல போகின்றார். அதுதான் நீ கேட்ட பிரம்மம் என்று சொல்ல போகின்றார். என்ன? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே. நல்ல ரொம்ப ஃபேமஸ் வேர்டு இது. ஆமா, சாஸ்திர விஷயத்துல யதோவா என்ற எதனிடம் இருந்து, வா என்றால் வை என்றால் பிரசித்தமாக எந்த ஒரு தத்துவத்திடம் இருந்து, இமானி இந்த உயிரினங்கள், இமானி என்றால் இந்த, பூத்தானி என்றால் உயிரினங்கள், எதனிடமிருந்து இந்த உயிரினங்கள், இங்க குறிப்பாக எல்லா ஜீவராசியின் உடலும் ஜாயந்து. இங்க உயிரினங்கள் சொல்லினா மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளும் எல்லாத்தையும் சொல்றேன். உயிரினங்கள் ஜாயந்தே தோன்றியதோ, எதனிடமிருந்து எல்லா ஜீவராசிகள் உடலும் தோன்றியதோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எதனால் பிறந்துள்ளதோ, எதிலிருந்து பிறந்துள்ளதோ, எதனால் வாழ்ந்து கொண்டுள்ளதோ, காக்கப்படுகின்றதோ, ஜாத்தானி தோன்றியவைகள், ஜீவந்தி உயிருடன் இருக்கின்றதோ, எதனிடமிருந்து எல்லா ஜீவராசியும் தோன்றியுள்ளதோ, எதனால் அவைகள் ஜீவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, எத் பிரயந்தி அபி சம்விஷந்தி, எத் பிரயந்தி
மரண காலத்தில் பிரப்ளசந்தி இறக்கும் பொழுது அபிசம்பிஷந்தி ஒன்றாகி விடுகின்றதோ. எதில் தோன்றியதோ, எதனால் இருந்து வாழ்ந்து கொண்டுள்ளதோ, கடைசியில் எதில் சென்று முடிகின்றதோ, ஒடுங்குகின்றதோ, லயமாகின்றதோ, எதனிடத்தில் கடைசி காலத்தில் மீண்டும் சென்று ஒன்றாகி விடுகின்றனவோ, தத் விஜ்ஞாசஸ்வ, அதைத்தான் நீ அறிய வேண்டும். எதுன்னு சொல்லல, அதுதான் இங்க பெரிய விஷயம். அவனே கண்டுபிடிக்கிட்டுன்னு விட்டுட்டார். அப்பதான் சரியா இருக்குன்னு சொல்லி தெளிவாக நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்? அழகா சொல்லிட்டார். தத் பிரம்ம, அதுதான் நீ கேட்ட பிரம்மம் சொல்லிட்டார். எவ்வளவு அழகா கொண்டு போறான். தன்னுடைய பையன்னா அவனுக்கு உபதேசம் செய்கிற முறையை பார்த்தாவே ரொம்ப அழகான ஒரு சிஸ்டம் மெத்தட் இங்க கையாளுகின்றது உபனிஷத். இதி என்று சொன்னார். இதுவரை குருவுடைய உபதேசம் எதனால் எல்லா ஜீவராசியும் தோன்றியவைகள் எதனால் ஜீவித்து கொண்டுள்ளன, மரண காலத்தில் எதில் சென்று ஒடுங்குகின்றதோ அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரம்ம என்று சொல்லி முடித்து விட்டார் தந்தையாக இருக்கக்கூடிய குரு. இந்த லட்சணம் எங்கு பொருந்துகின்றதோ அது பிரம்ம என்று பொருள். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.